ஹே ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு சாரீ டு கவுன் வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த சாரீ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் தென் அதோட டிசைனும் வந்து நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப டார்க் க்ரீனாக தெரியுது. பட் ஆனால் இது டார்க் க்ரீன் கிடையாது. இந்த ஷேடு தெரியுது இல்லையா? ஸோ இந்த ஷேடு கலரில் தான் வந்து கம்ப்ளீட் சாரியே இருக்கும். அண்ட் தென் இந்த சாரியோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த கீழே இந்த டிசைனை வந்து கால் கீழே வந்து நம்ம நடப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வர்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் அந்த இடத்துல நம்ம இந்த டிசைன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ டாப்பில் வந்து பிளெயினாக இருக்கும் அந்த டிசைன். ஸோ அதனால் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து இந்த கவுனுக்கு வந்து காலர் நெக் வச்சு எனக்கு வேணும், ரெடி பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், லாங் கவுனுக்கு வந்து காலர் வச்ச நெக் வந்து அந்த அளவுக்கு ப்ரிஃபரபுளாக இல்லை, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். எப்போவுமே லாங் கவுனுக்கு வந்து காலர் நெக் வந்து அந்தளவுக்கு ப்ரிஃபரபிள் கிடையாது. வேறு ஏதாச்சும் நெக் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். ஸோ அவங்க சொன்னாங்க, இல்லை அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி எனக்கு போட் நெக் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து காலர் நெக் வந்து சூட்டபுளாக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன் பிட்வீனில் வந்து நான் ஒரு ப்ரௌனியும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கஸ்டமர். அவங்ககிட்ட இருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேக் வந்து அவங்க சொன்னது, எனக்கு வந்து சாக்லேட் கேக் வேணும், ஆனால் வந்து க்ரீம் இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த க்ரீம் இல்லாமல் நீங்கள் நட்ஸ் மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் சாக்லேட் சாப்பிடுவீங்களான்னு நான் கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க, நான் வந்து சாக்லேட்னா ஃபாரின் சாக்லேட்ஸ் ப்ளஸ் வந்து இந்த டைரி மில்க் அந்த மாதிரி சாக்லேட்ஸ் தான் நான் வந்து சாப்பிடுவேன், மற்றபடி எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ தட் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு பட்டது வந்து ப்ரௌனி தான். ஸோ தட் நான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம், அவங்களோட ஃபீட்பேக் வந்து மேபி இன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ அது கிடச்சிது அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து கேக் வந்து சாம்பிளுக்கு தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு 1/4 கிலோ மாதிரி சாம்பிளுக்கு ரெடி பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ தட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். வில் சி, ஓகேங்களா? தட்ஸ் இட் ஃபார் டுடே. நீங்கள் வந்து என்ன இனிஷியேட்டிவ் டாஸ்க் இல்லை அப்படின்னா என்ன ஒரு லேர்னிங் லாஸ்ட் வீக்கில் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.